Next நம்ம பார்க்க போற டாபிக் என்ன sum and product identities. சரியா sum formula product formula அப்படினு sumல 4 formula productல 4 formula இருக்கு. அதல பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கும். அத பேஸ் பண்ணி क्वेश्चंस எந்த மாதிரி கேள்வி இருக்குன்னா express the following in sum or difference. sum அப்படினா என்ன வேல்யூ வரும் பிளஸ் வச்சு எழுதுறது. differenceனா மைனஸ் அப்படிங்கற மீனிங். இந்த ஃபார்முலா நாம எழுதணும். அப்ப கொடுக்கப்பட்ட क्वेश्चंस அதாவது given questions என்ன அப்படினா 2 cos 5a sin 2a. அப்ப கேள்வி எந்த வடிவத்துல இருக்கு அப்படினா 2 cos a sin b. கேள்வியோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் 2 cos a sin b. அப்ப அது எப்படி எழுதணும்னா ஃபார்முலா என்னன்னா sin a plus b minus sin a minus b. அப்ப a ங்கற இடத்துல என்ன வேல்யூ எடுத்துக்கணும் put a equal to 5a அல்லது here இங்க கொடுக்கப்பட்டது a equal to 5a b equal to என்ன போட்டுக்கணும் 2a. அப்ப இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா therefore 2 cos 5a sin 2a equal to sin a plus b. அப்ப sin 5a plus 2a minus sin 5a minus 2a. அப்ப ரெண்டு கூட்டினீங்கன்னா என்ன வந்துரும் sin 7a minus sin 3a. அவ்வளவுதான். சோ இந்த மாடல் क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு எதுல கேட்பாங்கன்னா பார்ட் A क्वेश्चंस. அப்ப என்ன பண்ணினா போதும் அந்த நாலு ஃபார்முலா இருக்கும் சம் ஃபார்முலால நாலு ஃபார்முலா படிச்சு அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா போதுமானது. அதே மாடல்ல இன்னொரு क्वेश्चन. என்ன இருக்குன்னா 2 sin 3a sin a. அப்ப இது எந்த வடிவத்துல இருக்கு 2 sin a sin b. அப்படினா என்ன எழுதலாம் equal to cos a minus b minus cos a plus b. அப்ப இந்த இடத்துல என்ன வந்துரும் a ங்கற இடத்துல here a equal to என்ன போட்டுக்கணும் 3a. b ங்கற இடத்துல என்ன போட்டுக்கணும் a. a அப்படினா என்ன மதிப்பு அதாவது a அப்படினா என்னன்னா 1a அப்படிங்கற மீனிங் ஒரு a அப்படிங்கற மீனிங். சரிங்களா? இப்ப ஃபார்முலால அப்ளை பண்ணினா therefore sin 3a sin a equal to cos a minus b. cos எழுதிக்கோ a minus b னா என்ன போட்டுக்கணும் 3a minus a minus cos a plus b. அப்ப 3a plus a அதாவது a னா என்ன அர்த்தம் ஒரு a இருக்கதா மீனிங். அப்போ 3a minus a என்ன எழுதிக்கணும் வேல்யூ கழிச்சீனா 2a ன்னு கிடைக்கும் மைனஸ். அது இதே மாதிரி போட்டோம்னா cos 3a plus a அப்புறம் ரெண்டு ஆட் பண்றப்போ 4a கிடைச்சிரும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அடுத்த மாடல் क्वेश्चन என்ன express the following into product form. சரிங்களா? அதாவது இது பெருக்கல்ல நம்ம கொண்டு வரணும். given questions எப்படி இருக்குன்னா sin 5a minus sin 3a. அதாவது கேள்வியோட வடிவம் எப்படி இருக்குது sin c minus sin d இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இது எது யூஸ் பண்றோம் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலாக்கு பேரு ப்ராடக்ட் ஃபார்முலா. அதுல ஒரு நாலு ஃபார்முலா இருக்கும் அத நாம யூஸ் பண்றோம். என்ன ஃபார்முலா நான் அதுல எடுத்துக்கறேன் அப்படினா sin c minus sin d equal to 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. அப்ப c ங்கற இடத்துல என்ன வேல்யூ போட்டுக்கணும் இங்க here c ங்கற இடத்துல 5a ன்னு போடுங்க d ங்கற இடத்துல 3a ன்னு ஃபார்முலால பிரதியிட்டா போதும். அப்ப therefore given question sin 5a minus sin 3a equal to எப்படி இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூஷன் பண்ணனும் 2 cos c plus d. அப்போ 5a d க்கு plus 3a by 2 இது ஃபுல்லா ஒரு டேர்ம் into sin c minus d அப்படி என்ன வந்துரும் sin 5a minus 3a by 2. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் 2 cos 5 plus 3 என்ன போட்டுக்கலாம் 8a by 2 into sin 5 minus 3 அப்படி என்ன வந்துரும் 2a by 2. அப்ப இதல 2 cos எதாவது சுருக்கணும்னா இந்த 2 இந்த 8 தான் கேன்சல் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய ரெண்டை நாம கேன்சல் பண்ணக்கூடாது. இது மல்டிப்ளிகேஷன்ல வரட்டும் இது ஆங்கிள் அதாவது கோணத்துல இருக்கக்கூடிய மதிப்பு இந்த டிவிஷன் இருக்கட்டும். சோ எப்பவுமே இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணவே கூடாது. இதனோட மதிப்புக்குள்ள cos அப்படினா அல்லது sin இருக்குதோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பை தான் நாம கேன்சல் பண்ணணும். அப்ப 8a by 2 ங்கறப்ப என்ன மாறிடும் 2 cos 4a into sin a ன்னு கிடைச்சிடும். தட்ஸ் ஆல். தென் அடுத்து அதே மாடல்ல क्वेश्चन cos 2x plus cos 5x. அப்ப இந்த கேள்வி எந்த வடிவத்துல இருக்குன்னு பார்க்கறேன். cos c plus cos d equal to என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம் 2 cos c plus d by 2 into cos c minus d by 2. சோ நான் பாக்ஸ் போட்டுக்கிறது எல்லாமே ஃபார்முலா. அடுத்து இதுல என்ன மதிப்புன்னு எழுது here c equal to என்ன இருக்கு 2x ன்னு கொடுத்திருக்காங்க. அங்க a ன்னு கொடுத்திருந்தாங்க அந்த क्वेश्चன்ல இதுல x ன்னு கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான். சோ அதே மெத்தட் தான். பட் d equal to என்ன போட்டுக்கணும் 5x. therefore cos 2x plus cos 5x equal to formula apply பண்ணோம்னா 2 cos c plus d by 2. அப்ப 2x
plus 5x by 2 into cos c minus d 2x minus 5x by 2 அப்ப which is equal to 2 cos இது add பண்ண என்ன ஆயிரும் 7x by 2 into cos இதுல என்ன கிடைக்கும் minus 5 minus 2 இங்க என்ன இருக்கும் c ங்கிற இடத்துல 2x னு போட்டுக்கிறோம் இப்போ 5 minus 2 minus 3x by 2 னு நமக்கு கிடைக்கும் இப்போ which is equal to எப்படி எழுதிக்கலாம் cos 2 cos 7x by 2 அப்படின்னா அதை நம்ம சுருக்க முடியாது அதனால அப்படியே வச்சுக்கிறோம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா cos of minus theta னு எப்படி எழுதலாம் cos theta னு எழுதலாம் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு பேசிக் இருக்கும் அதாவது cos of minus theta னா எதுக்கு சமம் cos theta வுக்கு சமம் அதனால அந்த மைனஸ் என்னவா மாறிடுச்சு பிளஸ் ஆ மாற்றி எழுதிட்டேன் that's all அடுத்து இப்போ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி டேட்டா क्वेश्चंस பார்த்திருந்தோம் இப்போ அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில டைம் क्वेश्चंस கேட்பாங்க ஸோ இந்த क्वेश्चन ஸ்டாண்டர்டான क्वेश्चन அடிக்கடி உனக்கு ப்ரீவியஸ் ஸ்கீம்ல போர்டு எக்ஸாம்ல கேட்டக்கூடிய क्वेश्चंस தான் cos 10 டிகிரி பிளஸ் cos 70 டிகிரி ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா √3 cos 40 டிகிரி அப்போ இந்த கேள்வி பார்க்குறேன் கேள்வியில் எந்த ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ கொஸ்டினை பார்த்து நாம தான் புரிஞ்சுக்கணும் கேள்வி cos c பிளஸ் cos d ஃபார்மேட்டில் இருக்குது அதே அதுக்கான ஃபார்முலா 2 cos c plus d by 2 into cos c minus d by 2 அப்போ இதில் அப்ளை பண்ணணும் therefore cos 10 டிகிரி plus cos 70 டிகிரி அப்போ இங்கே என்ன இருக்கு cங்கிற இடத்துல 10 டிகிரி dங்கிற இடத்துல 70 டிகிரின்னு இருக்கு அப்போ இதில் அப்ளை பண்ணினா 2 cos அப்போ வேல்யூ என்ன போடணும் cக்கு 10 டிகிரி dக்கு 70 டிகிரி by 2 into cos 10 minus 70 by 2 அப்ப சுருக்குனீனா என்ன வரும் 2 cos 80 டிகிரி by 2 into cos இது என்ன ஆயிரும் minus 60 டிகிரி by 2 னு கிடைக்கும் இப்போ நாம என்ன பார்த்திருக்கோம் 2 cos எதை சுருக்கணும் இந்த வேல்யூ தான் சுருக்கணும் அப்ப இதல சுருக்குனீனா இங்க என்ன கிடைக்கும் 40 டிகிரி cos இத சுருக்குறப்ப என்ன ஆயிரும் minus 30 டிகிரி னு கிடைக்கும் is equal to 2 cos 40 டிகிரி இதுக்கு முன்னாடி क्वेश्चनலயே பார்த்திருக்கோம் cos of minus theta னா என்ன எழுதிக்கணும் cos theta அப்ப இந்த minus 30 டிகிரி என்னவா மாறிடும் பிளஸ் ஆ மாறிடும் அடுத்து cos 30 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ தெரியும் முன்னாடி கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பிகினிங் இன்ட்ரோடக்ஷன்லயே நம்ம பார்த்திருப்போம் சோ cos 30 டிகிரி அப்படினா அதோட மதிப்பு என்ன போட்டுக்கலாம் 30 டிகிரிக்கு √3 by 2 னு போடலாம் சோ 2 cos 40 டிகிரி அப்படியே வெச்சுக்கலாம் இதனோட மதிப்பு என்ன cos 30 க்கு √3 by 2 இப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணினா we get RHS value that is √3 cos 40 degree னு கிடைச்சிரும் therefore LHS is equal to RHS அடுத்த மாடல்ல டிவிஷன்ல இருக்கும் சரிங்களா இது இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு சில டைம் இந்த क्वेश्चंस கேக்குறாங்க show that sin 3a plus sin a by cos 3a plus cos a equal to tan 2a னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க அதாவது இது டிவிஷன்ங்கறத போட்டுருக்காங்க பட் அதே மாடலே தான் மேல என்ன ஃபார்முலா வரும்னா கீழ என்ன ஃபார்முலா வரும்னு எடுத்து எழுதிக்கலாம் சோ மேல இருக்கக்கூடியது என்ன பேட்டர்ன் sin c plus sin d அப்ப அதுக்கான ஃபார்முலா 2 sin c plus d by 2 into cos c minus d by 2 கீழ என்ன இருக்கு cos c plus cos d அதுக்கு என்ன ஃபார்முலா ஏற்கனவே பாத்துங்க 2 cos c plus d by 2 into cos c minus d by 2 அவ்வளவுதான் LHS எடுத்து எழுதிட்டு என்ன ஃபார்முலா வரும்னு எடுத்து எழுதியாச்சு இது இந்த கேள்வியில நாம யூஸ் பண்ற ஃபார்முலா சரியா அப்ப இதுல என்ன எழுதணும் 2 sin first மேல மட்டும் எடுத்துக்கோ நியூமரேட்டர் அப்ப c plus d அப்ப நியூமரேட்டர்ல இது 3a வும் a வும் எடுத்துக்கிறேன் அப்ப 3a plus a by 2 into cos c minus d 3a minus a by 2 ஓகேவா whole divided by கீழ என்ன ஃபார்முலா கீழ தனியா அதாவது டினாமினேட்டர் தனியா ஃபார்முலா that is 2 cos 3a plus a by 2 into cos 3a minus a by 2 அப்ப இத சுருக்குனீனா என்ன கிடைக்கும் பாரு இதுல இந்த 2 என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் அடுத்து இதுல sin 3a plus a ஏற்கனவே பார்த்திருக்கோம் a னா மதிப்பு என்னன்னு எடுத்துக்கணும் 1 ன்னு எடுத்துக்கணும் அப்ப 3a plus a னா என்ன எடுத்துக்கணும் 1a அப்ப இங்க கூட்டினா 4a by 2 cos கழிச்சோம்னா என்ன எடுத்துக்கணும் 2a by 2 whole divided by இங்க என்ன வரும் cos அதே மாதிரி தான் 4a by 2 into cos 2a by 2 நம்ம சிம்பிளிஃபை பண்ணாமையே இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கா அப்ப அந்த ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து இதுக்குள்ள சுருக்குனீனா sin குள்ள பிராக்கெட் குள்ள இருக்க சுருக்குனோம்னா என்ன கிடைக்குது sin 2a by அதே மாதிரி இங்க எப்படி கிடைக்குது டிவிஷன்ல அதாவது divided by
cos 2a கிடைக்குது. sin by cos நம்ம என்ன எழுதிக்கலாம் tan. இங்க என்ன வேல்யூ இருக்கு 2a. இது நமக்கு கொடுக்கப்பட்ட RHS. சரியா? அப்ப இது என்ன சொல்லிடலாம்? Therefore LHS equal to RHS. That's all.